சோசியல் மீடியாலும் நம்ம நண்பர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அதாவது மக்கள் அதிகமாக எந்த நாட்டுக்கு போகிறாங்க, எந்த நாட்டுக்கு போகிறதுக்கு விருப்பப்படுறாங்க. ஒன்று சிங்கப்பூர், இல்லைனா வந்து கல்ஃப் கண்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் என்ன சேலரி இருக்கும், கல்ஃப் கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் என்ன சேலரி இருக்கும். ஸோ சிங்கப்பூர் போனால் பெஸ்ட்டா, இல்லை கல்ஃப் கண்ட்ரி போனால் பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. நீங்களே வந்து வெளிநாட்டில் இருக்கவங்கள்ட்டே வந்து கேட்டு தெரிஞ்சுட்டு நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 1 லேக் 1.5 லேக் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி எடுக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து 6 லேக் வந்து பே பண்ணி போகணும். குறைஞ்சது 6 லட்சம் 7 லட்சம் செலவு பண்ணி தான் சிங்கப்பூர் போகிற மாதிரி இருக்கும். அரபு கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு 50,000 உள்ளேயே வந்து செலவு பண்ணிட்டு உள்ளே வர்றது மாதிரி இருக்கும். சிங்கப்பூருக்கு வந்து நம்ம அப்படி போக முடியாது. சிங்கப்பூருக்கு போகணும்னா 6 லட்சம் 7 லட்சம் செலவு பண்ணி போனால் தான் சிங்கப்பூர் போக முடியும். மிடில் கிளாஸாக இருக்கிறவங்க ஒரு 6 லட்சம் 7 லட்சம் ரெடி பண்ணி அதுக்கு டெஸ்ட் அடித்து கஷ்டப்பட்டு போய் அதுக்கப்புறம் தான் சம்பாதிச்சு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆகும். இந்த நம்ம செலவு பண்ணி போன பணத்தை எடுக்கிறதுக்கு 2 வருஷம் ஆகும். ஆனால் அரபு கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சேலரி வந்து கம்மி தான். அது வந்து இல்லைன்னே சொல்ல கிடையாது. சேலரி வந்து அரபு கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் லேபர் கேட்டகரிக்கு வந்து கம்மியான சேலரி தான் கிடைக்கிது. பட் நீங்கள் ஒரு ஸ்டாஃப் கேட்டகரிக்கு வந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல சேலரி வந்து எதிர்பார்க்கலாம். கல்ஃப் கண்ட்ரிக்கு போகிறதா சிங்கப்பூருக்கு போகிறதா அப்படிங்கிறத வந்து யார் வேலை தேடுறீங்களோ வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வேலை தேடக்கூடியவங்க தான் நம்மளால் எவ்வளோ பணம் கட்ட முடியும், எந்த நாட்டுக்கு போனால் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தான் டிசைட் பண்ண போகிறீங்க. எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் இருந்துட்டு அவங்களும் வந்து வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி தகவல் சொல்லுவாங்க. நம்ம சைடு நம்ம கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கிற நான் என்ன போல் சில பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது வந்து உங்களுக்கு எது சூட் ஆகுங்கிறத வந்து நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். இன்றைக்கான வேலைவாய்ப்பு என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபுதாபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி டிரைவர் வேகன்சி இருக்குது. இந்த வேகன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருகிற 16ஆம் தேதி டிசம்பர் 16ஆம் தேதி 2024 அன்னைக்கு எங்கே நம்ம திருச்சியில் வந்து இன்டர்வியூ இருக்குது. ஸோ இந்த இன்டர்வியூவில் கலந்துக்கணும் அப்படின்னா உங்களுக்கு சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 1850 திராம்ஸ் வந்து சேலரி, அதாவது துபாய் காசுக்கு 1850 திராம்ஸ் சேலரி, ஒரு 42,550 ரூபா வந்து சேலரி வரும். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிப்பு அலவன்ஸ்ன்னு சொல்லி அதுவும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து இந்த வேகன்சிக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அதுபோக கத்தார் நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரீஷியன் வேகன்சி இருக்குது. இந்த எலக்ட்ரீஷியன் வேகன்சிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதற்கு இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி, ஆல்ரெடி இந்த ஒரு பெரிய வீடியோ ஒன்று கொடுத்துருந்தோம். ஸோ 15ஆம் தேதி நடக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் கேண்டிடேட்டாக இருக்கக்கூடியவங்களே வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். போன வருஷம் தான் நீங்கள் எலக்ட்ரீஷியன் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த 2 வேகன்சி போக அடுத்த ஒரு வேகன்சி இருக்குது அபுதாபி நாட்டுக்கானது. அபுதாபி நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதாவது பெயிண்டிங் சூப்பர்வைசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5000 திராம்ஸ் வந்து சேலரி கிடைக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஃபுட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெயிண்டிங் ஃபோர்மேனை பொறுத்த வரைக்கும் 3000 திராம்ஸ் சேலரி ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஃபுட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 ஃபோர்மேனை பொறுத்த வரைக்கும் 3000 திராம்ஸ் சேலரி ப்ளஸ் உங்களுக்கு ஃபுட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ப்ரே பெயிண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1700 சேலரி ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஃபுட்டு கிடைக்கும். ஸோ ஹெவி டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா துபாய் லைசன்ஸ் இருக்கக்கூடிய ஹெவி டிரைவர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1800 சேலரி ப்ளஸ் ஃபுட்டு கிடைக்கும். அதுபோக லைட் டிரைவரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைசன்ஸ், அதாவது துபாய் லைசன்ஸ் இருக்கணும். துபாய் லைசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 1500 சேலரி ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஃபுட்டு கிடைக்கும். உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா 3லேருந்து 5 வருஷம் வந்து உங்களுக்கு கல்ஃப் கண்ட்ரியில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த கேட்டகரிக்கு வந்து நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். 3லேருந்து 5க்குள்ளே வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி மற்ற டீட்டெயில் வந்து கேட்டுக்கோங்க. இதுபோல் நான் அடுத்த ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, பாய்.